இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் எபிசோட் 33ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா இரும்புல போட்டுட்டு இருக்கு. நம்மளும் உங்க ஹெல்த் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பத்தி கவலைப்படாத, சீக்கிரங்க எப்படி காப்பாத்துறதுங்கிறத பத்தி யோசி, நம்மளும் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல. எனக்கு என்னமோ லூ மாஸ்டர் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது, நம்ம சீக்கிரமாவே டைம்க்கு போகணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்ப சீக்கிரங்க அப்படியே விட்டு சொல்றீங்களா, நான் அப்படி சொல்ல வரல பையு, நான் மட்டும் நல்லா இருந்தேனா கண்டிப்பா நானே உனக்கு அவ்வளவு காப்பாத்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி அங்கிருந்து கிளம்ப. அவ்வளவு நேரம் இரும்பிட்டு இருந்தவங்க அவரு வெளியே போனவனே கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம அமைதியாடுறாங்க. நம்மளும் லைட்டா யோசிச்சுட்டு அப்படி அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்கள போட்டு சில்வர் ட்ரைபோட ஹெட்டும் அவங்க பையனும் பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னமோ அந்த அட்டானிய முடிஞ்ச இப்ப அடிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அவங்கள போட்டு விளாச எடுத்துட்டு இருக்க. நம்ம பைலியும் இப்ப இங்க வந்துடுறாரு. மாஸ்டர் இவ தப்பிக்க ட்ரை பண்ணா, அதான் இது அவங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு வாட்டி அனுமதி இல்லாம அவ மேல கைய வச்சிங்க உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஆள அவங்கள திட்டி வெளியே துரத்திடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட போக அவங்களும் எதுக்காக வெயிட் பண்றேன்னு கேக்குறாங்க. சீக்வின் என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியும், ஆனா நீ பண்ண மாட்ட. இவ்வளவு நாள் ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு நீ ஏமாத்திட்டு இருந்தியே, அந்த நம்பிக்கை தான் உன்னை இப்பெல்லாம் பேச வைக்கதான் ஆள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஐலாண்டர்ஸ் தான் உன் அம்மா அப்பாவை கொன்னாங்கன்னு நீ நம்புறியான்னு கேக்குறாங்க. ஆளும் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேலும் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அவங்களும் அடப்போடன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ண. ஆளும் மனசு கேட்காம ஒரு மெடிசன் எடுத்து அப்படியே அவங்க பக்கத்துல போடுறாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு நான் இதை பண்ணல, சீக்கிரம் செத்துட்டீனா அப்புறம் என் வழி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக அவனே போவாதரன்னு சொல்லி அவர் அம்மா ஒரு பக்கம் அங்க மாட்டிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே சொன்னதான் அவங்க பேசுறதையோ அவங்களையோ யாராலையும் பார்க்க முடியல. ஆளோ ஒரு செகண்ட் ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க தனியா நின்றுட்டு இருக்க நம்ம லூ மாஸ்டர் வந்து அவங்கள மீட் பண்றாரு. நீ இறந்துட்டு தான் நினைச்சுதான் இவ்வளவு காலமா நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா உன்னை எப்ப நான் திரும்ப பார்த்தனும் அப்பையில இருந்து எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அது அப்படியே இருக்கட்டும், ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் வேற லைஃப் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அது உண்மைதான். அப்புறம் நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் வந்தேன். அவங்களும் என்னன்னு கேக்குறாங்க. நம்மளும் நீ ஒண்ணுமும் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? அவங்க டக்குன்னு லைட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து கிளம்பு. இந்த பக்கம் பார்த்தா அவரோட வைஃப் இப்ப இங்க வந்துடுறாங்க. நீ எப்பமா இங்க வந்து நாங்க பேசுறத கேட்டுட்டியா? கேட்கறது என்ன, அதான் கண்ணாலிய பார்த்துட்டானே, இந்த வயசான காலத்துல பொம்பளை சோக்கு கேக்குதே உனக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே வந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம லீயே தான் காட்டுறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் ட்ரின்ஸ், நீங்க கேட்ட மாதிரியே சில்வர் காயின்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன், ஆனா எதுக்காக இவ்வளவு காயின்ஸ் தான் எனக்கு புரியலன்னு சொல்ல. நம்மளும் ஓசியா பள்ளத்தாக்க பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஆழமான ஒரு பகுதி, டனல் தோண்ட சரியான இடம், ஆனா டைம்க்கு கூட நம்ம பார்டர் ஷேர் பண்ணலையே, இங்க இருந்து எப்படி? நம்ம லீ அப்பதான் டார்லிங்ல இருந்து சீலிங்க தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம்னு சொல்றான். இது நான் ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம் தான், அப்ப என்னால இதை பண்ண முடியல, ஆனா இப்ப சீலிங்கோட நம்ம சீக்ரெட் கேவ் கனெக்ட் பண்ணி அது மூலியமா நம்ம டைம் கேவ் அட்டாக் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஆனா இந்த வேலையை செஞ்சு முடிக்க நமக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்களே, அவங்களை எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க கேட்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நான் ரொம்ப காலமா எனக்கான சீக்ரெட் சோல்ஜர்ஸ் உருவாக்கிட்டு இருந்தேன், அவங்கள வச்சு இதை முடிச்சிடுறேன் நாள் சொல்லேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மெய்டு அவங்க அப்படியே அவங்க பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜூனியரை போட்டு தள்ள போறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. அவங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் இப்பதான் செக் பண்ணாரு, இவங்க ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவங்க ஒரு பையனே இல்ல பொண்ணுன்னு அவங்க சொல்ல. நம்மளும் நல்லதான், அப்ப நீ இவள ஒண்ணுமும் நல்லா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவங்களும் அப்பாடா தப்புச்சுன்னு சொல்லி லைட்டா அமைதியாகிறாங்க. வெளியே போன நம்ம ஹீரோவும் அவர் அசிஸ்டண்ட கூப்பிட்டு நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம மெய்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் மீட் பண்றாங்க. மேடம் வாங்க, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியும் நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, உன்னால கண்டிப்பா இது முடியாது, ஆனா அவ மட்டும் கண் முழிச்சு அன்னைக்கு அவ பார்த்ததை பத்தி சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் நிலைமையும் மோசமாயிடும். என்ன இருந்தாலும் நான் பையோட அம்மா, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு அவங்க சொல்ல. நம்ம மெய்டு இப்படி ஒரு ட்விஸ்ட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் லேட்டா சாக்காயிட்டு நான் இதை பண்ணிட்டா நீங்க கண்டிப்பா பையவை என் கூட சேர்த்து வச்சிருவீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களும் சந்தேகமே வேணான்னு சொல்றாங்க. அப்படியே
அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜூனியர் நம்ம மைட் கையில ஒரு பாய்சனும் இருக்கு. அவங்களும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அப்படியே அந்த பாய்சனை அவங்க மேல வைக்க போறாங்க. டக்குன்னு நம்ம சர்வன்ட் அவங்கள பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப இங்க வர பிரின்ஸ் அது அது என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம ஹீரோவோட அம்மாவும் இப்ப இங்க வந்துடுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பாய்சனை செக் பண்ணி பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண, உனக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு சொல்லி அவங்களே பாயிண்ட் எடுத்து தராங்க. நம்ம மைடும் அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்குல இவ பிரின்சஸ்க்கு எதிராக செயல்பட்டது நானும் என் கண்ணால பார்த்தேன். ஆனா என்னை யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இவளுக்கு ஒண்ணு பழி வாங்கலான்னு. நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனான்னு சொல்லி நம்மளும் அவங்கள தூக்கி லாக் பண்ண சொல்லிடுறாரு. நம்ம லோ மாஸ்டர் கிட்ட 100 வாட்டி இந்த மாதிரி ஆகக்கூடாது, செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கன்னு சொல்ல அவரோட அம்மா பையோ நான் வேணா இவ கூட இருந்து இவளை பார்த்துக்கிட்டுமா, நீங்க கேட்டதே போதும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நம்மால் அவங்கள நைஸா அங்கிருந்து வெளியே அனுப்பிடுறாரு. நம்ம லோ மாஸ்டர் கிட்டையும் நான் இதை கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களை விட்டா யாராலையும் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என் அம்மா எப்படி இங்கிருந்து போனாங்கிற மாதிரி ஆள் கேட்கிறாரு. ஆனா நம்ம லோ மாஸ்டர் பழைய விஷயங்களை பத்தி நம்ம எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும், சிக்கிங் விஷயம் என்னாச்சு, அவளை நீ எப்படி காப்பாற்ற போறோங்கிற மாதிரி கேட்டு அப்படியே பேச்ச மாத்தி விட நம்மளும் சீக்ரெட் கேவுக்கான என்ட்ரன்ஸை யாருங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் சீக்கிரமாவே அவளை காப்பாத்திடுவான்னு சொல்றாரு. அவர் அம்மாவும் அடங்குற மாதிரி தெரியல. நைட்டோட நைட்டா திருட்டுத்தனமா நம்ம மைட பார்க்க போறாங்க. ஆனா கான்ஸ் அவங்கள தடுத்துட அவ என்னோட பர்சனல் சர்வெண்டா இருந்தவ, எனக்கு கூட அனுமதி கிடையாதான், ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டர் இல்லாம யாரையும் எங்களால அனுமதிக்க முடியாது. அவங்களும் கடுப்பாயிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இப்ப இந்த கேவுக்குள்ளதான் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்பவே மோசமான நிலைமையில அங்க லாக் ஆயிருக்கு. அந்த சில்வர் மெர்ஃபாக்கோட ஹெட்டும் அவங்க பையனும் இப்ப அங்க வராங்க. இதான் நமக்கான வாய்ப்பு, இவ்வளவு தீர்த்து காட்டாம விட்டுனா கண்டிப்பா அது நமக்கு பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள அப்படியே போட்டு தள்ள போக டக்குன்னு ஒரு பவர் அவங்கள அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் பயோ வந்துட்டியான்னு கேக்குறாங்க. நம்மளும் அவங்கள தூக்கிட்டு கிளம்ப போக டக்குன்னு பார்த்தா நம்ம பைலி அவர் ஆளுங்களோட அங்க வந்துடுறாரு. ஆனா ஆள் அமைதியா அவங்கள போக விடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் மேன்ஷன்ல நம்ம ஜூனியரும் கண் முழிச்சிடுறாங்க. முழிச்ச வேகத்துக்கு பிரின்சஸ் ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்ல நம்ம பையோட அம்மாவும் ஜூனியரை மீட் பண்றதுக்காக திரும்ப இப்ப அங்க வராங்க. ஆனா அங்கேயும் கார்ட்ஸ் அவங்கள உள்ள அனுப்புன்ற மாதிரி தெரியல. அவங்களும் எல்லா பிளானும் சொதப்பிடுச்சுன்னு சொல்லி காண்டோட அங்கிருந்து கிளம்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள வராரு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டோட நைட்டா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா நம்மால் அப்படியே அவங்கள வழி மறைக்கும். அவ்வளவுதான் பஞ்சாயத்து நடக்குது. நம்ம ஜூனியர் அன்னைக்கு இவங்க சீக்கிரம் அட்டாக் பண்ண போனதை நானே என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்க. நம்மாலும் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவரோட அம்மா அதான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களே அப்புறத்துக்காக ஏன் கிட்ட கேட்கணும். நம்ம ஹீரோ நம்ம மைடு அவங்கள கொலை பண்ண பார்த்த விஷயத்த பத்தியும் கேட்கிறாரு. பையோ நான் உன்னோட அம்மா, நீ என்னைய சந்தேகப்படுறியா? என்ன சின்ன வயசுலயே விட்டுட்டு போனவங்க தானே நீங்க, இப்ப இதுக்காக திரும்ப வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் அம்மாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். அவங்களும் நான் உன்னை விட்டுட்டு போயிருந்தாலும் எனக்கு மேல உண்மையான அன்பு இருந்துச்சு, அதனாலதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த ஹார்ட்வேரை கிரியேட் பண்ணன்னு சொல்றாங்க. ஆனா நம்மால் எனக்காகவா இல்ல அதுவும் உங்களுக்காகவா? அப்படியே நம்ம லூமாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோவோட அம்மா கொய்சி வேலையில இருந்த விஷயத்த பத்தி ஆளுக்கு தெரியுமான்னு கேட்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டி இவதான் அவங்கள பத்தி சொன்னான். நானும் என் ஆளுங்களை அங்க அனுப்பி வச்சேன். ஆனா அதுக்குள்ள அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவருக்கும் இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் தான் நீ இங்கிருந்து கிளம்புன. அப்பனா அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் நீ என்னை யூஸ் பண்ணிட்டு இந்த ஐலண்டுக்கு வந்தியா? மூசிய சேஸ் பண்ணிட்டு தான் நீ டைன்குக்கும் போயிருக்கு. நீ எவ்வளவு மோசமானவனு எனக்கு இப்பதான் புரியுது நான் சொல்ல. பின்னாடியே நம்ம மெயின் ட்ரைபோட ஹெட்டு இப்ப இங்க வந்துடுறாரு. அவங்களும் அப்பான்னு சொல்லி லைட்டா ஜெர்க்காக எல்லாம் நம்மளோட வேலைதான். நம்ம மெயின் சீஃபும் இப்பதான் வாயை திறக்கிறாரு. உன் அம்மா சின்ன வயசுல இருந்தே அடங்கா பிடாரியா தான் இருந்தா. ஃபேமிலி ரூல்ஸுக்கு அவ கட்டுப்படவே மாட்டான். அப்படிதான் தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போய் அங்கிருந்து ஸ்கில்லையும் இவ திருட முயற்சி பண்ணா. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இவளை நம்ம ட்ரைபை விட்டு ஒதுக்கி வச்சுட்ட நாள் சொல்ல. நம்ம ஹீரோவும் அந்த ஃபார்பிடன் ஸ்கில்லை பத்தி கேட்கிறாரு. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில், பப்பட்ஸை உருவாக்க கூடியது. என் அப்பதான் அதை உருவாக்குனாரு. ஆனா அதால ஒரு பெரிய அழிவே ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஸ்கில்ல ஒரு டவர்ல சீல் பண்ணிட்டாரு. அததான் இவ எடுக்க முயற்சி பண்ணான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்பனா நீங்க தான் சிக்கிங்கோட அம்மாவை கொன்னீங்களா? இல்ல நம்மள பிடிக்கதான் முயற்சி பண்ண, ஆனா அவளே தான் அந்த மலையில இருந்து கீழே விழுந்தா. நான் மட்டும் அப்படி பண்ணனா நான்சோ கிங் டக்குன்னு அவங்க அமைதியாக நம்ம மெயின் சீஃப் நான்சோ கிங் கூட சேர்ந்துதான் அப்ப நீ இது எல்லாமே பண்ணியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா நாள் கேட்க நான் நம்ம ட்ரைப்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நான்சோவோட எல்லர் என்ன மீட் பண்ணாரு. என்ன கட்டாயப்படுத்தி ஒரு பாய்சனையும் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஆன்டிடோஸ் அவங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க சொன்னதை நான் செய்யலனா நான் என்னோட ஒட்டுமொத்த பவர்ஸை இழந்து ஒரு சாதாரண ஆளாயிடுவான்னு அவங்க சொல்றாங்க. தப்பு
தப்பான பாதையில பயன்படுத்துற பவர்ஸ் இருந்தா என்ன இல்லனா என்ன நாள் கேக்குறாரு. ஐயோ எனக்கு வேற வழி தெரியல, நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா மூசி இறந்துட்டா, அதான் நானும் டைன்கியோட கிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேலஸ்ல கிடைக்கிற சோர்ஸ் மூலியமா ஆன்டிடோஸை ரெடி பண்ண முடியுமான்னு கூட நான் முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. அதான் நான் திரும்ப நான்சுக்கே போயிட்டு நான் அவங்க சொல்றாங்க 20 வருஷமா அவங்க அடப்பட்டு இருந்தது இப்ப நம்ம ஹீரோயினை தீர்த்து கட்டுறதுக்காக அவங்கள திரும்ப ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது. நம்மளால இப்ப எதுவுமே பேச முடியல. அவங்களும் இப்ப வந்து அந்த சீக்கிரங்காக நீ உன்னை பெத்த அம்மாவை எதிர்க்கிறீல, நம்மளும் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. அவங்களும் எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ற, என்ன கொன்னுடு, உன் கையாலே என்ன கொன்னுடுன்னு சொல்லி கத்திட்டு கடைசி கேப்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட கேங்கும் அவங்களுக்கு சொத்து போட அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்பதான் ஒரு பேரியர் வந்து அவங்கள லாக் பண்ணுது. யாரான்னு பார்த்தா நம்ம மெங் ஹெட். அவங்களும் வசமா சிக்கிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் சீக்கிரமாவே கண் முழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வாங்கிட்டு கிளம்ப நம்மளும் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்ன மன்னிச்சிட்டு சிக்கிங், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஆளும் அவங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே தூங்கவும் செஞ்சிடுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினும் கண் முழிக்கிறாங்க. பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. அவரும் அவங்கள பார்த்துட்டு குசில அப்படியே சொல்லி குதிக்க, சிக்கிங் உனக்கு எதுவும் ஆகலையே. அவங்களும் லைட்டா பசிக்குது அவ்வளவுதான் சொல்றாங்க. நம்மளும் சிரிப்பை போட்டுட்டு இப்பவே உனக்கு பிடிச்ச எல்லா டிஷையும் ரெடி பண்றேன்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம லூ ஹெட் அவரோட ஒய்ஃபுக்குலாம் அவங்க டைம் சொல்லிட்டு இருக்காங்க. அட எங்களை விடுங்க பிரின்சஸ், பிரின்ஸ் தான் உங்களை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டாரு, இப்பதான் அவருக்கு உயிரே வந்திருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ரொமான்டிக்கா அவர் அப்படியே ஒரு லுக்கு விடுறாங்க. கூட்டு குழப்பி வேலை பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அம்மாக்கு இப்போ ஒரு முடிவு கட்டியாச்சு. நம்ம மெங்ட்ரைபோட ஹெட், நீங்க ஓசியா பள்ளத்தை கூட அடிப்பகுதியில இருந்ததா தானே சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு அது கோல்டன் மெர்ஃபோக்கோட பேலஸா தான் இருக்கணும். ஆனா அந்த இடம் பேரியர்ஸால கிரியேட் ஆனதாச்சு. கண்டிப்பா கோல்டன் மெர்ஃபோக்கோட பவர் அங்க இல்லனா அந்த இடமே இன்னத்துக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கணும். பைலையும் இவ்வளவு காலமா அங்க இல்லனா அந்த இடம் எப்படி தாக்கு பிடிச்சிருக்குன்னு அவரு கேட்க நம்ம ஹீரோயின் கூட அவங்க அங்க போயிருந்தப்ப ஆள் ஏதோ பழக்கப்பட்ட ஸ்மெல்ல சென்ஸ் பண்றதா சொன்ன விஷயத்த சொல்றாங்க. நம்ம மெங் ஹெட், எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சென்ஸ் பண்ணிருக்கணும், அவங்களும் நம்ம உடனே அந்த இடத்துக்கு திரும்ப போயாகணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, நீ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்க, அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இப்ப முழுசா சரியாயிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஜூனியரும், நானும் உங்க கூட வரேன். பிரின்சஸ் பைலி வேணுனே அந்த மாதிரி பண்ணல, அந்த சில்வர் மெர்ஃபெக்ட் ரை தான் அவனை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றோம், நீ அது வரைக்கும் இங்கே இருந்து நல்லா ரெஸ்டடுன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா திரும்ப அந்த பள்ளத்தாக்கு தான். நம்ம மெங் ஹெட்டும், கண்டிப்பா இது மெர்ஃபோக்கோட பேலஸ் தான், நிறைய பேரியர்ஸ் இங்க மறைஞ்சிருக்குன்னு ஆள் சொல்லு. அவங்க முன்னாடிதான் நம்ம பைலியோட அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க. ஆளும் அவங்கள இப்ப பாக்குற மாதிரி தெரியுது. அவங்களும் உங்களால என்ன பார்க்க முடியுதுன்னு சொல்லி வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்மளும் அசால்ட்டா அவரோட ஒரு டாலிசமை யூஸ் பண்றாரு. அந்த பேரியரும் ஓபன் ஆகுது. அவங்களும் அப்படியே அங்கிருந்து வெளியே வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க யாருன்னு கேட்க நம்ம மெங் ஹெட், இவங்க தான் நான் சொன்ன கோல்டன் மெர்ஃபாக்குன்னு சொல்றாரு. அவங்களும் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா நான் உடனே என் பையனை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம பைலி ஒரு பக்கம் தனியா உட்காந்து அவர் வாழ்க்கையை நினைச்சு சரக்கு போட்டுட்டு இருக்க அவர் அம்மாவும் இப்ப அங்க வந்துடுறாங்க. மகனே, நம்ம ஒரு வழியா திரும்ப சந்திச்சிட்டோம். ஆளும் அப்படி அவங்க கிட்ட வந்து என்ன உளறிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நீ என்னோட பையன் அந்த சில்வர் மெர்ஃபாக் நல்ல உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான், அவ சொன்ன எதுவுமே உண்மை இல்லை, என்ன இவ்வளவு காலமா இங்க இருந்த பேரியருக்குள்ள அடைச்சு வச்சு அவங்க இடத்த ஆக்கிரமிச்சிருந்தான்னு அவங்க சொல்ல நம்ம மென்ட்ரைப் ஹெட்டும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சொல்லி தலையாட்டுறாரு. அவங்களும் 20 வருஷமா நான் இங்க மாட்டிட்டு இருந்தேன், உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு தெரியுமான்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே நடந்த கதையை பத்தியும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல அந்த ஃபங்க்ஷன்ல நாங்க கலந்துகிட்டது உண்மைதான். எங்க சீஃப் கார்டுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவன் சரியான திருட்டு பையன். அதே மாதிரி நான் சொல்லியும் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அவன் தேடி போயிருந்தப்பதான் தெரியாதனமா அங்கிருந்த ஒரு சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணிட்டான். நான்சோட கிங் ஹியூமன் பப்பட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த இடம் தான் அது. அப்புறம் என்ன, தொடர்ந்து அடுத்த செகண்ட் அங்கிருந்த பப்பட்ஸும் அவரை போட்டு தள்ளிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வர அந்த இடமே கலவரமா மாறுது. அவங்க வேற பிரெக்னண்டா இருக்காங்க. கோல்டன் ட்ரைபோட ஹெட் சில்வர் ட்ரைப் கிட்ட சொல்லி அவங்களை காப்பாத்த சொல்லிட்டு அவரும் அவரோட ஆளுங்களும் சேர்ந்து அந்த பப்பட்ஸ் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா அவனுங்களை கொல்லவே முடியல. அப்பதான் ஆள் அவரோட ரெட் செஸ்ட் கோல்டன் ஸ்கேல யூஸ் பண்றாரு. அவனுங்க கதையும் முடியுது. அவர் ஆளுங்களும் அதையே ஃபாலோ பண்ணி அந்த பப்பட்ஸை தீர்த்து கட்டு. கோல்டன் ஸ்கேல் இல்லைன்னா
கோல்டன் மிர்ஃபாக்கோட எனர்ஜி ஃப்ளோவே கட் ஆயிடும். அதோட விளைவா எங்க ஆளுங்க எல்லாரும் இறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான்சோட கிங்கும் அங்க வரான். எல்டரு கோல்டன் மிர்ஃபாக்ஸோட செஸ்கேல வச்சு ஐலாண்டர்ஸ கொல்ல முடியுது. அதை நம்ம ஆளுங்க கண்கூட பார்த்திருக்காங்க. இது நம்ம பிளானுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாம சொல்ல. சில்வர் ட்ரைபோட ஹெட்டையும் இப்ப ஒரு ஆளுங்க புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. உனக்கு ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு எங்க கிங் சொல்றத ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கேயே சாக வேண்டியதான் சொல்ல. எல்டர் அவங்க காது கிட்ட போய் ஏதோ சொல்றான். அவங்களும் கண்டிப்பா நான் அப்படியே பண்ணிடுறான். இதை மட்டும் நீ முடிச்சிட்டீங்கன்னா கோல்டன் மிர்ஃபாக் பேலஸ்க்கு நீதான் அடுத்த ஹெட். இது எல்லாத்தையும் நம்ம பைலியோட அம்மா ஒட்டி கேட்டுறாங்க. அவங்களும் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அப்பதான் ஐலாண்டரை சேர்ந்த ஒருத்தங்க அவங்கள மீட் பண்றாங்க. என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் அந்த பப்பட்ஸ் மாதிரி கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எங்க ஆளுங்க யாருமே அப்படி இல்ல. அந்த நான்சு கிங் தான் ஏதோ பண்ணி எங்களை அப்படி மாத்திட்டான். நம்ம பைலியோட அம்மா நான்சு கிங் எங்க ஆளுங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்கான். நான் உடனே அதை அவங்க கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அந்த ஐலாண்டரும் ஊசியாக்கேவுக்கு எப்படி போகணும்னு சொல்லி அவங்களுக்கு வழி காட்டுறாங்க. நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற? ஏன்னா எங்க ஐலாண்டர்ஸ் மோசமானவங்க இல்லைங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாகணும். அவங்களும் தடுமாறி அங்கிருந்து கிளம்ப பாதி வழியிலேயே டெலிவரி பெயின் வந்து நம்ம பைலியும் பிறந்துடுறாரு. அவங்களும் அப்ப இருந்த நிலைமையில நீ கூட இருக்குது பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு முன்னாடியே அந்த சில்வர் ட்ரைபோட ஹெட் இங்க வந்து என்னோட பேரை யூஸ் பண்ணியே என் ஆளுங்க மொத்த பேரையும் கைது பண்ணிட்டான். அவங்கள பாய்சன் கொடுத்தவ கொள்றத நானே என் கண்ணால பார்த்தேன். கோல்டன் மிர்ஃபாக்கோட ராயல் ஃபேமிலி இல்லாம இந்த பேலஸும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ என்ன இங்கிருந்த ஒரு பேரியர்ல லாக் பண்ணிட்டான். 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் உன்னை திரும்ப சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அவங்க சொல்ல. நம்ம ஹீரோயின் கிட்டையும் அன்னைக்கு அவன் ஒரு கோவத்துலதான் அப்படி நடந்துகிட்டான். அதுக்கப்புறம் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான்னா அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவர் அன்னைக்கு யூஸ் பண்ண அந்த பவர்ஸை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அது இந்த பேலஸ்க்கும் ராயல் ஃபேமிலிக்குமான கனெக்ஷன். அது கொடுத்த பவர்ஸ் தான் அதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பனா நான் இங்கிருந்து வெளியே போயிட்டா அது என்னால யூஸ் பண்ண முடியாதா? அட போங்கம்மான்னு சொல்லிட்டு அவரும் லைட்டா சோகமாக நம்ம ஹீரோயினும் அந்த பவரை திரும்ப யூஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம பைலியும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அதே மாதிரியே பண்ண அந்த சவுண்ட்ல இருந்து ஒரு வித்தியாசமான மியூசிக் மாதிரி வருது. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே செக் பண்றாங்க. இது கண்டிப்பா லீசிங் மியூசிக் தான். அதை கேட்ட உடனே அவரோட அம்மாவும் நம்மளுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பவரை யூஸ் பண்ணி அங்க மறைச்சிருந்த ஒரு பாக்ஸை கொண்டு வராங்க. அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கு. நம்ம ஹீரோவும் இது எந்த இடத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியலேங்கிற மாதிரி சொல்ல. நம்ம பைலியும் லீசிங் மியூசிக்கை முழுசா கண்டுபிடிச்சிட்டா உன் கேள்விக்கான பதில் கிடைச்சிருமான்னு கேக்குறாரு. அவங்களும் நானும் அப்படிதான் நம்புறேன்னு சொல்ல. இப்ப அப்படியே நம்ம லோமாஸ்டோட இடத்து தான் காட்டுறாங்க. நம்ம பைலியும் என் ஜூனியர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பரபரப்பா அப்படியே போக உள்ளதான் அவங்க படுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பையனா இல்ல ஒரு பொண்ணா. நம்மளும் ஆஹான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆக அவங்க டக்குனு எந்திரிச்சிடுறாங்க. அவர் அம்மாவும் அன்னைக்கு சிக்கிங்க காப்பாத்தின அந்த பையன் நீ தானே? அப்பனா நீ ஒரு பொண்ணு இவ்வளவு காலமா என் பையனை நீ தான் பாத்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே செம க்ளோஸ் ஆயிடுறாங்க. நம்ம பைலியும் கெட்டப் மாத்தின உடனே இவ கேரக்டரே மாறிடுச்சுன்னு சொல்லி அவரும் அப்படியே அவங்கள பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம மெங்கேட்ட தான் காட்டுறாங்க. ஆள் சீக்கிரமாவே அவர் கிளானுக்கு திரும்ப போக போறதா சொல்றாரு. பைலி உன் அம்மாவையும் நான் என் கூடயே கூட்டிட்டு போக போறேன். அவ பண்ண தப்புக்கு நம்ம சட்டப்படி அவ வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும்னு சொல்ல. நம்மளும் இதுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காரு மெங் ட்ரைப் ஹெட்டும். அப்புறம் நான் திரும்ப போனதுக்கு அப்புறம் மோமெண்ட்ரி டவரையும் நான் அழிச்சலான் இருக்கான். அங்க பப்பர் டெக்னிக் மட்டும் இல்ல நம்ம ஆன்சிஸ்டர்ஸோட நிறைய ஃபார்பிடன் டெக்னிக் அங்க இருக்கு. ஃபியூச்சர்ல உன் அம்மா மாதிரி யாராவது அதை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். அதான் அது இனிமே இருக்க கூடாதுன்னு ஆள் சொல்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு அவசர தகவல் வருது. நம்ம மெய்ட் செல்லு சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னாச்சுன்னு போய் பார்க்க எதுக்கு இப்படி பண்ணனு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என் அம்மா மாட்டிக்கிட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் இதுக்கு மேலேயும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி இப்படி பண்ணிருப்பா. அவங்களும் எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை இப்ப போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன கொன்னுடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் கண்டிப்பான்னு சொல்ல. ஆனா இங்க இல்ல ஒரு அமைதியான இடத்துல என் உயிர் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அவரும் நம்ம சர்வன் கிட்ட லேக்ல வச்சு அவ கதையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்துல யார் சொல்றது நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் பட்டுக்காங்க கிளம்பு. நம்ம கோசியும் இப்ப இங்க வராரு. நான் கிட்ட கடைசியா ஒரு வாட்டி பேசிக்கலாமா? நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. ஆளும் அவங்கள பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அவங்களும் கோசி என்ன மன்னிச்சிரு, அடுத்த லைஃப்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேரலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. கிடைச்ச லைஃபே நீ ஒழுங்கா வாழ, இதுல இன்னொரு லைஃப் வரையா? அவங்களும் நீ என் மேல அவ்வளவு கோவமா இருக்கியான்னு கேட்க அவரும் எனக்கு என் மேலதான் கோவம், உன்னை சரியான நேரத்துல நான் தான் தடுக்காம விட்டுட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. அவ்வளவுதான் இப்ப நைட்டும் ஆகுது. அவங்க கதையை முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் தயாரா இருக்க.
நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வராங்க. பிரின்ஸ் மேல உனக்கு இருந்த ஃபீலிங் தானே இது எல்லாத்தையுமே பண்ண வச்சுன்னு அவங்க கேட்க, நம்ம மைடும் நான் உங்களை கொல்லணும்னு நினைக்கல, ஆனா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரின்ஸ் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. நம்ம கூசியும் பிரின்சஸ் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி எவ்வளவு சொல்றாரு, ஆனா அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினும் வேலையை முடியும்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்பு. ஆளும் நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க கண்டிப்பா என்ன விட போறது இல்ல, நீயாவது உனக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. அவரும் அப்படியே அழுதுட்டு கல்லை கட்டி அவங்கள தண்ணியில போட்டுட்டு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட போறாரு. பிரின்சஸ் அவ தப்பிக்கிற மாதிரி தான் கட்டி இருக்கா, கண்டிப்பா இனிமேலாவது அவ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுவான் நம்பலான்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம மெங்ஹெட் அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அம்மா இங்கிருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி அவ காலை ஒரு பேரியரை வச்சு நான் லாக் பண்ணிட்டேன், நீ வேணா கடைசியா ஒரு வாட்டி அவளை பார்த்து குட் பை சொல்லிட்டு வந்துருன்னு சொல்ல நம்மளும் அவங்கள போய் பாக்குறாரு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இனிமேலாவது நீங்க உங்களை மாத்திக்க பாருங்க நாள் சொல்ல அவங்க அவர் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்காம அப்படியே திரும்பிக்கிறாங்க. நம்ம தாத்தாவும் அவங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்க மேன்ஷன்ல உட்காந்து ஹாயா காத்து வாங்கிட்டு இருக்கிற நம்ம ஜூனியரை தான் இப்ப காட்டுறாங்க. நம்ம பைலையும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இங்க நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அட நான் என்ன பண்றது சீனியர், உங்க அம்மா என்ன விடவே மாட்டாங்க, என்ன அப்படி கவனிச்சுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தவும் எனக்கு மனசு இல்ல, அதே நேரத்துல அவங்க எனக்காக கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியல, இப்ப நான் படுற வேதனை இருக்கே அந்த வேதனைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண நம்மளும் சரி சரி இதுக்காக ஒண்ணுமோ லேடி கேட்ட பிளேயருக்கு கெட்டப்ப மாத்த வேண்டியதுதானு கேட்கிறாரு. இல்ல சீனியர் சீக்கிரம் தான் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பொண்ணா இருந்து கூட நம்மளால நம்ம லைஃபை என்ஜாய் பண்ண முடியுமா, அதுவும் இல்லாம எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்க, என்னத்தை பிடிச்சிருக்கோ பார்க்க சகிக்கல, சீனியர் என்ன பார்த்து சொல்லுங்க, என் கண்ணு பார்த்து சொல்லுங்க, நம்மளும் அப்படியே திரும்பிட்டு சரி சரி நல்லாதான் இருக்க, ஆனா பொண்ணு கெட்டப்ல உன்னை அடிக்க மனசு வரல, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்துன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கிளம்ப, இனிமே என்ன அடிக்க நினைச்சீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி உங்க கதையை முடிச்சிருவான்னு சொல்றாங்க. என்னது அம்மாவா, உங்க என்னோட அம்மா, இப்பல இருந்து அவங்க எனக்கும் அம்மா தான் சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட ஒம்பு வளர்த்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க நம்மளும் துரத்திட்டு பின்னாடியே போறாரு. அவங்களும் அப்படியே அவர் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் எதுக்காக எப்ப பார்த்தாலும் இவ்வளவு திட்டிட்டே இருக்குன்னு சொல்லி அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்க நம்ம ஜூனியரும் ஒழுங்கு காட்டிட்டு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ நான் சோக்கிங் பண்ண வேலையை பத்தி எப்படி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. பையோட அம்மா சொல்லுறத தவிர அவனுக்கு எதிரா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, நம்ம அதை பார்த்துதான் டீல் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அப்பதான் சர்வன்ட்டும் இப்ப அங்க வராரு. அவங்க கொடுத்த அந்த சிம்பிள் எந்த இடத்த ரெப்ரசன்டேட் பண்ணுதுங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. யூகுயாங் ஹெவன்லி பூல் கண்டிப்பா லிசங்கோட அடுத்த வால்யூம் அங்கதான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே எபிசோட் 34 முடியுது. சீரிஸோட எண்டிங்க நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன சீரிஸ் நீங்க பார்க்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக்கும் ஷேரும் பண்ணி இதே மாதிரி உங்க சப்போர்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும்